அழிக்கிறாரு. தாரகாசுரன் வாங்கி வச்சிருந்த சக்கராயுதத்தை இவர் வாங்கிக்கிட்டார். இப்ப ஆயுதம் மாப்பிள்ளைகிட்ட இருக்கு. மாமே மகாவிஷ்ணு ஒப்படைக்கணும்ல. இந்தாப்பா நீ தோத்தியே, அவன்கிட்ட இருந்து ஆயுதத்தை வாங்கி உன்கிட்ட வச்சுக்கிறேன், இந்தா நீ வச்சுக்க சொன்னால் அது எவ்வளவு அவமரியாதை. அதை பண்ணலாமா? பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. அதனால என்ன பண்ணாரு, மாமன் வருவதை பார்த்து மார்பலை பதிச்சார் இல்லையா, ஓடி கட்டி அணைக்கிறார். யார? மகாவிஷ்ணுவை கட்டி அணைத்ததால் மார்பில் அவர் வைத்திருந்த அந்த சக்கராயுதம் அப்படியே மகாவிஷ்ணு மார்புக்கு மாறிக்கொண்டது. அப்ப கையில கொடுத்து சிறுமைப்படுத்தல, கட்டி அணைத்து பெருமைப்படுத்தினார். அப்ப தாரகாசுரனை கொன்று மகாவிஷ்ணு வைத்திருந்த சக்கராயுதத்தை மார்பில் பதித்து வைத்திருந்ததுக்கு அடையாளமாக இன்னைக்கு திருத்தணி நீ போனீங்கன்னா திருத்தணி முருகனுடைய மார்பிலே ஒரு பள்ளம் இருக்கிறது. காரணம் சக்கராயுதத்தை வாங்கி நீ சொன்ன மாதிரி வச்சிருந்தாரு, ஆனா கொடுத்துட்டாரு. ஆனா இப்ப நீ போனீங்கன்னா சக்கராயுதம் அவர்கிட்ட இருக்கும் இல்ல, மார்பிலே பள்ளம் மட்டும் இருக்கிறது. இதுதான்